மகாநதி இன்றைக்கான எபிசோடில் காவேரி வீட்டு அட்ரஸை வந்து வாங்கிட்டு அவங்க வீட்டு பக்கம் வந்து காத்திருக்காங்க விஜய். கொஞ்ச நேரத்தில் காவேரியும் அவங்க அம்மாவும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. சாரதா விஜயை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட இவரை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியுமே, என் கிளாஸில் படிக்கிற பொண்ணோட அப்பா தானே இது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. விஜய் காவேரி கிட்ட பழைய விஷயங்களை பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போது சாரதா வந்து விஜயை திட்டுறாங்க. ஸ்கூல் விஷயங்களெல்லாம் ஸ்கூலில் பேச வேண்டியதானே, எதுக்காக வீட்டில் வரீங்க, இங்கெல்லாம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அங்கேருந்து ரொம்பவே சோகமாக போயிடுறாங்க. காவேரியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. காவேரி உள்ளே போனதுக்கப்புறமா சாரதா வந்து விஜய்கிட்ட தனியாக போய் பேசுகிறாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நீங்கள் இறந்துட்டதால நாங்கள் நினச்சோம், உங்கள் பாட்டி அப்படி தான் சொன்னாங்க எங்ககிட்ட, நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதாவும் அதனால தான் குழந்தைய வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இறந்து போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் எங்கள் சித்தப்பாவோட வேலை தான், அவர் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் இப்படி கவுத்து விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் சாரதா கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு தான் காவேரி கிட்ட பேச போகும்போது நீங்கள் என்ன திட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாப்பிள்ள அவகிட்ட இப்போ எந்த அதிர்ச்சி தர விஷயத்தையும் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நம்ம பிறகு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, உடம்புக்கு வந்து உயிருக்கே ஆபத்து வந்துடும், அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்கள திட்டின மாதிரி திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க சாரதா. இதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.